Good morning friends. Welcome to Wisdom of Mechanical Engineering channel. நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ கம்பைன்டு கார்னாட் என்ஜின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னாட் எஃபிஷியன்சி கார்னாட் என்ஜின்ஸ் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். இந்த கம்பைன்ட் கார்னாட் என்ஜின்ஸ்ல வந்து ஒரு 3 கேஸ் இருக்கு. அது ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1 என்ன அப்படின்னா, இஃப் 2 கார்னாட் என்ஜின்ஸ் ஒர்க் இன் சீரீஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் சிங்க் டெம்பரேச்சர் ஆஃப் T1 and T3, இஃப் போத் இன்ஜின்ஸ் டெவலப் ஈக்குவல் பவர் ஃபைண்ட் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் T2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கார்னாட் என்ஜின் இருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் சோர்ஸ் அண்டு சிங்க் டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆகுது. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க. ஸோ HE1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஜின், HE2 அப்படிங்கிறது செகண்ட் இன்ஜின். ரெண்டு இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் வந்து டெலிவரி பண்ணுது. சரிங்களா? இப்போ இன்ஜின் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து Q1, எங்கிருந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் T1. சரிங்களா? அப்போ ஹீட் இன்ஜின் 1 இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஹீட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா Q2. அப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து T2. சரிங்களா? அப்போ இந்த Q2 தான் அடுத்த இன்ஜினுக்கு வந்து இன்புட்டா போகுது. அப்போ ரெண்டாவது இன்ஜினுடைய அவுட்புட் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Q3. சரிங்களா? ஸோ அது வந்து ஃபைனலாக வந்து சிங்க்கு போகுது. சரிங்களா? அப்போ T1, T2, T3 அப்படின்னு ஒரு 3 விதமான டெம்பரேச்சர் இருக்கு. இது T2ங்கிறதா நமக்கு வந்து இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஜினுக்கு வந்து நம்ம போடும்போது W by Q1. ஸோ W by Q1. அப்போ T1 by T2 by T1 எழுதலாமா? இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா W by Q2 plus W எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த Q1 W ஈக்குவல் என்ன வரும்? Q1 minus Q2வா? அப்போ Q1 ஈக்குவல் என்ன வரும்? W plus Q2வா? அதான் இங்க எழுதிருக்கோம் நம்ம. Q1க்கு பதிலா Q2 plus W அப்படின்னு எழுதிருக்கோம். சரிங்களா? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் Q2ல இந்த மாதிரி வரும். W ஈக்குவல் டு Q2 into T1 minus T2 divided by T2 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பண்ணல. சரிங்களா? ரிசல்ட் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ரைட். ரெண்டாவது இன்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா W by Q2. அப்போ T2 minus T3 divided by T2 is equal to W by Q3 plus W. அங்கதான் Q2க்கு பதிலா Q3 plus W எழுதியிருக்கேன் நானு. சரிங்களா? இப்போ இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா in terms of Q2 எழுதுனீங்கன்னா W equal to Q2 into T2 minus T3 by T2 அப்படின்னு வரும். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஒர்க் அவுட்புட் வந்து சேம் சொல்லியிருக்காங்களே, அப்போ 1 2 நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து Q2 வந்து கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் T2 வந்து கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா T1 minus T2 equal to T2 minus T3 வரும். ஸோ இதை வந்து சுருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு T2 equal to T1 plus T3 by 2 அப்படின்னு வரும். இதான் எண்ட் ரிசல்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்க எப்போ சூஸ் பண்ணணும், ரெண்டு கார்னாட் இன்ஜின் சீரீஸா இருக்கணும், ரெண்டுத்துலயுமே சேம் ஒர்க் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ இன்டர்மீடியட் டெம்பரேச்சருடைய ஃபார்முலா அது. சரிங்களா? இது கேஸ் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சேம் 2 engines connected in series. சரிங்களா? ஸோ ஆப்ரேட் இன் ஏ டெம்பரேச்சர்ஸ். இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் வந்து T1 T2ல ஒர்க் ஆகுது, ரெண்டாவது இன்ஜின் வந்து T2 T3ல ஒர்க் ஆகுது. இப்போ என்ன அப்படின்னா both engines have same heat input and output அப்படின்னு இருக்காங்க. பாருங்களேன், ரெண்டு இன்ஜினுக்குமே வந்து சேம் ஹீட் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீட் இன்ஜினுக்கும் ஒர்க் அவுட்புட் மட்டும் சேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டாவது கேஸ்ல வந்து பாருங்களேன், ரெண்டு இன்ஜினுக்கு வந்து எஃபிஷியன்சி சேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஃபிஷியன்சி சேம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணலாம்ல. பாருங்க, T1 minus T2 by T1 equal to T2 minus T3 by T2. சரிங்களா? இதை சுருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா T2 equal to root of T1 T3 அப்படின்னு வரும். T2 தான் நமக்கு வந்து இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். சரிங்களா? அப்போ T1ங்கிறது சோர்ஸ், T3ங்கிறது சிங்க். அப்போ ரெண்டு இன்ஜின்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் வந்து சேம் எஃபிஷியன்சி அப்படின்னா ரெண்டுமே சீரிஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் ஃபார்முலா இதுதான், T2 equal to root of T1 T3. நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தது சேம் ஒர்க் அவுட்புட், ரெண்டாவது பார்க்கறது சேம் எஃபிஷியன்சி. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ரெண்டு ஹீட் என்ஜின் இருக்கு சரிங்களா. if two reversible heat engines are connected in series between source and sink சரிங்களா, let efficiency of these two engines eta 1 and eta 2 ரெண்டு ஹீட் இன்ஜின் என்ன பண்றோம், சீரிஸா கனெக்ட் பண்றோம். அதோட எஃபிஷியன்சி வந்து eta 1 and eta 2. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டையும் தூக்கிட்டு ஒரு சிங்கிள் ரிவர்சபிள் இன்ஜினா நம்ம வச்சோம் அப்படின்னா அதோடைய எஃபிஷியன்சி எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ் பண்ணிருக்க முடியாது சிங்கிள் இன்ஜின் இருக்கு பார்த்தீங்களா, அதோட எஃபிஷியன்சி ஓவரால் எஃபிஷியன்சி சொல்லுவாங்க இஸ் ஈக்குவல் டு eta 1 plus eta 2 minus eta 1 eta 2 வரும். இந்த ஃபார்மா நீங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ இந்த கம்பைன்ல வந்து ஒரு 3 விதமான கேஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கங்க சரிங்களா. இதுல எதை வேணா கேட்பாங்க. நமக்கு வந்து சிம்பிள் ப்ராப்ளமும் வரும், இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுக்குற ப்ராப்ளமும் வரும் நமக்கு சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம் ரைட். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபார் a heat engine operating on Carnot cycle, the work output is 25% of heat rejected to the sink. The thermal efficiency of engine would be அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க, அது வந்து 25% ஆஃப் Q2. Q2ங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்டட் டு த சிங்க் சரிங்களா. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், நம்ம ஃப்ராக்ஷன்ல 0.25 into Q2 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு ஒர்க் டன் ஃபார்முலா தெரியும் Q1 minus Q2 சரிங்களா. அப்போ இது வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாமா, Q1 minus Q2 equal to 0.25 times of Q2. ஸோ இதில் வந்து நம்ம Q1 equal to என்ன கொண்டு வந்துடலாம் பாருங்களேன், 1.25 times of Q2 அப்படின்னு கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் இன்புட். ஒர்க் டன் வந்து 0.25 times of Q2 டிவைடட் பை ஹீட் இன்புட் வந்து நம்ம Q2 டேர்ம்ல கொண்டு வந்திருக்கோம் 1.25 times of Q2. மேலே இங்கே என்ன பண்ணிடலாம், Q2 கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. மேலே இங்கே 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25/125 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1/5 வரும். இதை பெர்சன்டேஜ்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா 20% வரும் சரிங்களா. அப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன் வந்து பி 20% சரிங்களா. ரைட் ரைட். அடுத்த சம் பாருங்க. A Carnot engine has efficiency of 50% when its source is at a temperature of 327 degrees Celsius. The temperature of sink சரிங்களா. ஒரு கார்னாட் எஃபிஷியன்சி, ஒரு கார்னாட் இன்ஜின் இருக்கு, அதோட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா 0.5 ஃபிராக்ஷனா சொல்லணும்னா, பெர்சன்டேஜ் இல்லைனா 50%. சோர்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 327 டிகிரி செல்சியஸ், அது கெல்வினுக்கு மாத்தணும் அப்படின்னா 600 கெல்வின் சரிங்களா. The temperature of sink, the temperature of sink T2 வந்து கேட்குறாங்க இன் டிகிரி செல்சியஸ்ல சரிங்களா. அப்போ பாருங்க ஃபார்முலா தெரியும் நமக்கு, எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின் T1 minus T2 divided by T1 is equal to 0.5 equal to 600 minus T2 divided by 600 வருமா. அப்போ இதை சுருக்குனீங்க அப்படின்னா சிங்க் டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் வருது. இந்த டிகிரி செல்சியஸுக்கு மாத்தினீங்க அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு வரும். ஏன்னா 273 என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணணும் கரெக்ட் தானே. ரைட். அப்போ இந்த மாதிரி சம்மு பாருங்களேன், இந்த மாதிரி எஃபிஷியன்சி 0.5 பாதியா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சிங்க் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டெம்பரேச்சருக்கு வந்து பாதியா இருக்கும். அதை வந்து நீங்க டிகிரி செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்படிதான் இருக்கும். ஓகே வாங்க அடுத்த ப்ராப்ளம் போவோம். An ideal gas heat engine operate in a Carnot cycle between 227 degrees Celsius and 127 degrees Celsius. It absorbs 6 into 10 power 4 calorie of heat at higher temperature. Q1 கொடுத்துருக்காங்க. Amount of heat converted into work சரிங்களா, எவ்வளவு ஒர்க் வந்து நம்ம கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ T1 வந்து பார்த்தீங்கன்னா 227 டிகிரி செல்சியஸ், இது கெல்வினுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு 273 ஆட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 500 கெல்வின் வரும். ஸோ T2 வந்து பார்த்தீங்கன்னா 127 டிகிரி செல்சியஸ் 273 ஆட் பண்ணுங்க, அப்போ 400 கெல்வின் வரும் சரிங்களா. அப்போ W தான் கேட்குறாங்க, Q1 கொடுத்துருக்காங்க. அப்போ கார்னாட் இன்ஜின் எஃபிஷியன்சி ஃபார்முலா ஈக்குவல் பண்ணலாமா, பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 ஆஃப் த Q1 அப்படின்னு வரும். அப்போ 1.2 into 10 power 4 கலோரி அப்படின்னு வரும் சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் இது எங்க இருக்கும் பாருங்களேன், டில இருக்கு 1.2 into 10 power 4 கலோரி. ரைட். அடுத்த சம்பவமா, a Carnot engine has efficiency of 1/6 when the temperature of sink is reduced by 62 degrees Celsius, its efficiency is double. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் T1 சிங்க் டெம்பரேச்சர் T2 இருக்கும் போது எஃபிஷியன்சி 1/6 இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா சிங்க் டெம்பரேச்சர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா 62 டிகிரி செல்சியஸ் வந்து குறைக்கிறாங்க. பை அப்படின்னா
குறைக்கிறாங்க, அந்த அமௌண்ட்டை குறைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ T2ல இருந்து 62 கழிச்சுக்கிறாங்க. T2 மைனஸ் 62. அப்போ என்ன ஆகுதான், எஃபிஷியன்சி வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான். 2 டைம்ஸ் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும், நமக்கு வந்து 1/3ன்னு மாறிடும் நமக்கு. சரிதானே? அப்போ என்ன கேட்கறாங்க பாருங்களேன், டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ், டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ் டெம்பரேச்சர் கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம ஈக்குவல் பண்றோம். 1/6 ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 டிவைட் பை T1. இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு T2 பை T1 அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா 5/6 அப்படின்னு வரும். சரிங்களா? 5/6. இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது சரிங்களா 1/3 எஃபிஷியன்சி 1/3 when T2 வந்து என்னது T2 மைனஸ் 62. சரிங்களா? அப்போ 1 மைனஸ் T2 மைனஸ் 62 டிவைட் பை T1. சரிங்களா? இந்த டேர்ம் வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ சுருக்குனீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 வரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் 62 டிவைட் பை T1 இருக்கும். இதை இந்த T1 வந்து டிவைட் பண்றேன் ரெண்டு டேர்முக்கும். அப்போ T2 பை T1 மைனஸ் 62 பை T1 ஈக்குவல் 2/3 வரும். சரிங்களா? இந்த T2 பை T1 வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 5/6. இந்த அங்க கொண்டு போயிடலாம். அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா சரிங்களா, இல்லைன்னா இதை கொண்டு வந்துருங்க, இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் 62 by T1 equal to 5/6 minus 2/3 வரும். இது வந்து நீங்க வலது பக்கம் வந்து நீங்க எல்சிஎம் எடுத்து சுருக்குனீங்க அப்படின்னா 1/6 வரும். அப்போ T1 equal to 62 into 6 வரும். அது கெல்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 372 கெல்வினுக்கு வரும். இது வந்து நீங்க டிகிரி செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 273 என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி செல்சியஸுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து 99 டிகிரி செல்சியஸ் வருது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்களேன், சில இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த சம் பாருங்க. A scientist says that efficiency of his heat engine which work at source temperature of 127 degrees Celsius and sink temperature 27 degrees Celsius is 26%. Then இது பாருங்களேன், இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் ஒரு இன்ஜின் வந்து மேக் பண்ணியிருக்கிறாரு, கிளைம் பண்றாரு என்ன அப்படின்னா 26% வந்து அவருக்கு எஃபிஷியன்சி வருதான். இது பாசிபிளா இருக்கதா நம்ம தான் பார்த்து சொல்லணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், அப்போ அவர் ஆக்சுவல் எஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சுவல் ஹீட் இன்ஜின் எப்படி இருக்கணும், கார்னாட் இன்ஜினை விட எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். ரிவர்சல் ஹீட் இன்ஜினை விட கம்மியா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்சல் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் T1 T2 கொடுத்துருக்காங்க. T1 வந்து பாத்தீங்கன்னா 127 டிகிரி செல்சியஸ் கரஸ்பாண்டிங் கெல்வின் வந்து 400 கெல்வின். T2 வந்து பாத்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் கரஸ்பாண்டிங் கெல்வின் வந்து 300. அப்போ ரிவர்சபிள் ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி எவ்வளவு வருது அப்படின்னா 1/4 வருது. 1/4 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு 25% தானே. அவரு பாருங்களேன், அவருக்கு வந்து எவ்வளவு வருதான் 26 வருதான். அப்ப பாருங்க ஆக்சுவல் ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து சரிங்களா கார்னாட்டோட அது அதிகமா இருக்கு. இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் கிடையாது. அப்போ வந்து இட் இஸ் இம்பாசிபிள். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.